ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷபன் வ்ளாகில் கோங்கூரா பச்சடி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். கோங்கூரான்னா ஒன்றும் கிடையாது, புளிச்சக்கீரை தாங்க. என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன், காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு, வெந்தயம், கடுகு எடுத்திருக்கேன், கூட தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். சும்மா 2 பத்தை இருந்தால் போதும். மிளகு கொஞ்சம், கருவேப்பிலை, எண்ணெய் எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க. இப்போ வெறும் கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஐட்டம்லாம் வறுத்து எடுத்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த ஒரு மிளகா பொடியோ தனியா பொடியோ இல்லை எந்த ஒரு பொடியோ நீங்கள் சேர்க்க போகிறதே கிடையாது. ரொம்ப எண்ணெய் செலவாகாது, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ பேச்சுலருக்கான ரெசிபி இது. ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வெறும் கடாயிலேயே எண்ணெய் விடாமல் தனியா, மிளகு, கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து அது கூட தேங்காயையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுலேயே நம்ம பூண்டும் சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பூண்டு சமைக்க போது போட போகிறது கிடையாது, அரைச்சி எடுத்து தான் நம்ம விழுதில் போட போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி தேங்காயும் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். தேங்காய், கருவேப்பிலெலாம் இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு இந்த புளிச்சக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்ட உடனே நல்லா சூடான பிறகு இந்த புளிச்சக்கீரையை ஆட் பண்ணுறோம். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம போட்ட குவான்டிட்டி பாதி இல்லை, ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதுதான் கீரையோடைய இதுவே. நம்ம என்ன ஒரு கட்டு வாங்கினா கூட 4 பேர் சாப்பிட்லான்னு நினச்சா அது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வரும். ஸோ புளிச்சக்கீரையை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்து இந்த மசாலா கொட்டி உப்பு போட்டு நம்ம கிண்டி எடுத்தோன்னா நம்மளோட டிஷ்ஷு முடிஞ்சுதுங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, புளி எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு நாள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் போட்ட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மசாலா எடுத்து கொட்டிட்டு அந்த மசாலாவோட ஜாரை லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுடுறோம். ஸோ இந்த டிஷ்க்கு நீங்கள் எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் செய்கிறது தான் இந்த பச்சடி. ஸோ கோங்கூரா பச்சடின்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை தொக்கு. ஸோ நம்ம ஊரில் புளிச்சக்கீரை தொக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னென்னா அது பருப்புலாம் போட்டு செய்வாங்க. இதில் பருப்புலாம் இல்லாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஈஸி சிம்பிள் ரெசிபி. ஸோ பேச்சுலர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு ஃபைனலாக டச்சிங் முடிச்சிடுறோம். ஸோ இதுதான் கோங்கூரா பச்சடி முடிஞ்சிருச்சு. தாளிப்பு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், நான் தாளிப்புலாம் கொடுக்கல. இது அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சாப்பிட்ருவாங்க. இப்போ என் பாப்பா சாப்பிட்றா பாருங்கள். உங்களுக்கு பூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?